திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு செய்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினர். இதில் கோரிக்கைகளாக அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் பணி பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும், 12 மாத சம்பளத்தில் உடனடியாக வழங்கிட வேண்டும், பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும், பணியின் போது மற்றும் ஓய்வு பெற்ற போது இறக்க நேரிடும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் 25 லட்சம் வழங்கிட வேண்டும், நீதிமன்றம் உறுதி செய்த UGC நிர்ணயம் செய்த ரூபாய் 57,800 ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், PF மற்றும் EF வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டமானது ஒருங்கிணைப்பாளர் முனைவர் குமரன் தலைமையில் தலைவர் ரவி, செயலாளர் விஜய் உள்ளிட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு 12 மாதம் ஊதியம் வழங்கிடு. தமிழக அரசு வழங்கிடு. நீதிமன்றம் உறுதி செய்த தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கம் சார்பாக இன்றைய தினம் திருவிக அரசு கலைக்கல்லூரி சார்பாக காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக கடந்த 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து சுமார் 4000 ஊதியம் முதல் இன்று 4000 6000 ஆனது, 6000 10,000 ஆனது, 10,000 15,000 ஆனது, 15,000 20,000 ஆனது, 20,000 25 ஆனது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிற கௌரவர்கள் இந்த சொற்ப ஊதியத்தில் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு கூட, வாழ்க்கை செலவிற்கு கூட இந்த ஊதியம் பற்றவில்லை என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் நாங்கள் 12 மாதம் பணிபுரிந்தும் எங்களுக்கு 13 மாதம் தான் ஊதியம் வழங்கப்படுகிறது. முழுவதுமாக 12 மாதம் ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. சுமார் தமிழ்நாடு முழுவதும் 187 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். பணிபுரிந்து வந்தாலும் எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொண்டு பல வருடங்களாக இந்த 2 அரசுகளுக்கும் நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல கோரிக்கைகளை வைத்துள்ளோம். அந்த கோரிக்கைகளில் மிக முக்கியமானது ஒன்று, பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள 57,800 அடிப்படை ஊதியம்